வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சர்மன் SAG ஸ்பீக்கர்ஸ்லேருந்து. என்னடா புதுசாக மைக் செட்டப்லாம் நினச்சிங்களா? ஆமாங்க, நம்மளோட சேனலுக்காக புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். ஸோ இதை பற்றி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் கூடி சீக்கிரம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த வீடியோ எதுக்குடான்னு கேட்பீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பற்றி நம்ம பார்த்துருந்தோம், ராஸ்பெரி பிக்கோவை பற்றி. ஓகேங்களா, அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்பாக்சிங் பற்றி பார்த்துப்போம், ராஸ்பெரி பிக்கோவை பற்றி. ஓகேவா, பார்க்காதவங்க மேலே லிங்க் தரோம், போய் பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பிக்கோவோட ஆரிஜின் ராஸ்பெரி பையை பார்த்து நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ராஸ்பெரி பையோட போர்டு இது. ஓகே, ராஸ்பெரி பைனா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அது நேம் எப்படி வந்ததுன்னா, ராஸ்பெரி ஒரு ஃப்ரூட் நேம், அது பை பைத்தான். இந்த ரெண்டு நேம் காம்பினேஷனாக ராஸ்பெரி பைன்னு இந்த போர்டுக்கு நேம் வந்து. சார், ராஸ்பெரி பை மட்டும் தான் இருக்கா, வேறு எதுவும் பை இல்லையான்னு கேட்பீங்க. ராஸ்பெரி பை மட்டும் இல்லைங்க, ஆரஞ்சு பை, பனானா பைன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டில் நிறைய போர்டு இருக்குது. ஓகே, இந்த ராஸ்பெரி பை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க நான் இப்போ சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா யூகேல எதுக்காக பண்ணால் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது கண்டுபிடிச்சாங்க. ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச போர்டு தான் அது. சரி, இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினி லேப்டாப் அந்த டெஸ்க்டாப் என்னென்ன பண்ணுமோ, ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுமோ, அந்த எஃபிஷியன்ட் ஒர்க் எல்லாமே இது மூலமாக பண்ணலாம் இது. ஸோ இது சின்னதாக இருக்குது, அதேமாதிரி காஸ்ட்டும் கம்மி தான். பை கம்பேரிங் டு லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இது காஸ்ட்டும் கம்மி தான் இது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் இல்லைங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பிஸ்னஸ் அப்புறம் IoT ப்ராஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்போ IoT ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாங்க, நிறைய ஃபீல்ட், கம்ப்யூட்டர் ஃபீல்டு மட்டும் இல்லை, சிவில், மெக்கானிக், இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்ன எக்ஸாம்பிள் கேட்குறீங்களா? எக்ஸாம்பிள் சிவில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மார்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியுமா? நான் இங்கே இருந்துகிட்டு அந்த வீட்டில் என்னோடய லைட்டை ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்லிகிட்டே போகலாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான போர்டு தாங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராஸ்பெரி பையோட நம்ம டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பில்ட் ஆகிருக்கு, ரேம்லேருந்து ப்ராசஸர்லேருந்து எல்லாமே இன்பில்ட் ஆகிருக்கு. அது நம்ம என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் சிப் இருக்குல்ல, இதான் ப்ராசஸர். என்ன ப்ராசஸர்னா 1.5 GHz 64-bit குவாட் கோர் ஆர்ம் கோடெக்ஸ் A72 யூஸ் பண்ணாங்க. எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அவ்வளோ ஃபாஸ்டராக இருக்காங்க இந்த ப்ராசஸர். அப்புறம் இந்த பக்கத்தில் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இது ரேம். நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1GB 2GB 4GB ரேம்னு இருக்குது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 4GB தான் இன்பில்ட்டாக வாங்கியிருக்கோம். அதேமாதிரி கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ப்ளூடூத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளூடூத் 5.0 வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து HDMI போர்ட்டை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த ரெண்டு போர்ட்டும் HDMI போர்ட். எதுக்குன்னா நம்ம டிவி, மானிட்டர் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். இந்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பக்கத்து ஆடியோ ஜாக் பக்கத்தில் ஒரு கேமராஸ் இருக்கும். இந்த கேமரா போர்ட்னா கேமரா கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி டிஸ்பிளே போர்ட்டுக்கும் இங்கே நாங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ USB போர்ட்டை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.0 வெர்ஷன். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 3.0 வெர்ஷன். இந்த 3.0 வெர்ஷன் எதுக்குன்னா டேட்டாவை ஹை ஸ்பீடாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 40 GPIO பின்னு இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம இன்புட் என்ன தரும், அவுட்புட் என்ன தரும், எல்லா சென்சார் பேஸ் பண்ணது எல்லாமே இதில் தாங்க ஒர்க் ஆகும். ஓகேங்க, இதை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்கும், இதுதான் மெமரி கார்டு ஸ்லாட். இது இப்போ ஒரு மெமரி கார்டில் OS பூட் பண்ணி இது மூலமாக தான் நம்ம எல்லாமே ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம லினக்ஸ் OS யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ராஸ்பெரியன் OSம் இருக்குங்க. அந்த ராஸ்பெரி OS ஆல்ரெடி சொன்ன மாதிரி IoT ப்ராஜெக்ட்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 40 பின்ஸ் GPIO பின்ஸும்பாங்க. இது எதுக்குன்னா இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது, மெமரி கார்டு போடுறோமே. இந்த ஸ்லாட் எதுக்குன்னா நம்ம OS மெமரி கார்டில் பூட் பண்ணி இது மூலமாக ஆப்ரேட் பண்ணி நம்ம நார்மலாக ஒரு சிஸ்டமை எப்படி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். OS பார்த்தீங்கன்னா லினக்ஸ், விண்டோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக IoT ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க ராஸ்பெரின்னு OS யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ராஸ்பெரி பையோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கலாம். இப்போ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் டிவைஸ் சப்போர்ட் பண்ணணும். எப்படின்னா கீபோர்ட், மானிட்டர், கேமரா, மவுஸ், இந்த மாதிரி இன்டர்நெட் எல்லாமே நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் இந்த போர்டில். அதுக்கப்புறம் இது மல்டிபிள் சென்சார் நம்மளால் அலோவ் பண்ண யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் ராஸ்பெரி பை 3ல் பார்த்தீங்கன்னா சியும் C++ லாங்குவேஜ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா C++, C#, ரூபி, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சின்ன போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடையாது. ஏன்னா நம்மளே வந்து எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிராஃபிக்கல் ப்ராசஸிங் கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளால் யூஸே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கேம்ஸோ இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இதில் சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஹீட் ஆகும். எப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 to 7 hours வந்து நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஹீட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஹீட் ஆகாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கவர் இருக்குது, ஃபேனும் இருக்குது. ஓகே நண்பரே, உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலாக கொஸ்டின் வந்து உங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். என்னென்னா, இப்போ நான் லேப்டாப்பு அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் வாங்க போகிறேனே, அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ராஸ்பெரி பையை வாங்கி நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணலாமா கேட்பீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்யூஷன்னா, லேப்டாப் வந்து ஒரு கம்ப்யூட்டர், ராஸ்பெரி பை வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ நீங்கள் நார்மலாக கம்ப்யூட்டர் யூசேஜ் பண்ணுற மாதிரி இதில் யூசேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ராஸ்பெரி பை ஃபுல் அண்ட் ஃபுல் IoT ப்ராஜெக்ட்டுக்காகவே வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் சண்முகானந்தன். பாய்.